தாசில்தார் சொல்றது, யாராவது பொதுமக்கள் உங்ககிட்ட குறைதீர் மனுன்னு கொடுத்தா, கோட்டாட்சியர்கிட்ட கொடுத்தாலோ டிஆர்ஓட்ட கொடுத்தாலோ அவற்றை நீங்கள் டிஆர்ஓவிட கொடுத்து மேல்முறையீட்டு வழக்காக விசாரிங்கன்னு சொல்லுது. ஆனால் அவர்கள் அதை மேல்முறையீட்டு எண்ணாக எண்ணிடப்படுவதில்லை. அவற்றை சாதாரண குறைதீர் கிரிவன்ஸ் பெட்டிஷனாக போட்டு ஏதாவது ஒரு கோரியை போட்டு அதை நெட்டில் தட்டி அந்த பெட்டிஷனை முடிச்சிடுறாங்க. சார் நான் எத்தனை மனு கொடுத்துட்டேன் சார், கேட்கவே மாட்டேன்றாங்க சார் நம்ம ஆளுங்க சொல்லுவாங்க. அவனுக்கு புரியல. அப்போ நாங்கள் வர வச்சு முதல்ல யூடிஆரில் என்ன பிரச்சனை, ராமசாமின்னு வரணும், அங்கே குப்புசாமின்னு வந்திருக்கு. குப்புசாமி யார்? பக்கத்து இடத்துக்காரரு. அவரது ஏன் இங்கே வந்துச்சு? தெரியாமல் வந்துருச்சு. சரி ரைட்டு. அப்போ நீ ராமசாமிக்கு முன்னாடி பத்திரம் இருக்கா, அது பழைய கணக்கு இருக்கா, பழைய அடங்கல் கணக்கு இருக்கா, பழைய கணக்கு எல்லாத்தையும் எடுத்து ஆர்டிஐயில் எடுத்து, சார் 1983 வரைக்கும் எங்கள் பேர் இருக்குது சார், 85 யூடிஆரில் மட்டும் எங்கள் பேர் எடுத்துட்டாங்க சார், தப்பாக வந்துருச்சு சார் சொல்லி, அப்போ அது ஒரு எரர், தவறுதலாக குப்புசாமி பேரை போட்டீங்க அப்படின்னு சொல்லி முறையாக சொல்லி அதுக்கான ஆவணங்களை இணைச்சி அதுக்கப்புறம் அதனை மாவட்ட வருவாய் அலுவலகத்துக்கு அனுப்பணும். ஒப்புகை சீட்டோடு அனுப்பணும். ஒப்புகை சீட்டு கையெழுத்தாய் திரும்பி வந்த பிறகு நீங்கள் போய் யூடிஆர் மேல்முறையீட்டை விசாரிக்கிற கிளர்க்கு எங்கே இருக்கிறாரு, அவர் ஒருத்தர் இருப்பார். அந்த யூடிஆர் மேல்முறையீட்டை விசாரிக்கிற கிளர்க்கு ஒருத்தர் கிடையாது, தாலுகா வைஸ் ஒருத்தர். யூடிஆர் மேல்முறையீட்டை விசாரிக்கிறாங்க இல்லையா, அவங்க ஒரே ஒரு கிளர்க்கு கிடையாது, தாலுகா வைஸ் ஒருத்தர் இருப்பாங்க. அப்போ ஏன் தாலுகாவுக்கு யார் விசாரிக்கிறாங்கன்னு பார்த்து, சார் எனக்கு இதை எண்ணிட்டு கொடுங்க, எனக்கு நம்பர் பண்ணி கொடுங்கன்னா அவங்க அதை நாக்கா நம்பர் போட்டு வழக்கு எண் போல் போட்டு கொடுத்துருவாங்க. நீங்கள் எண்ணிடப்பட்டு வாங்கணும். ஒரு வழக்குனா நீதிமன்றத்தில் போய் எப்படி கேஸ் நம்பர் எண்ணிடப்படுகிறது, முதல்ல எண்ணிடப்படுவது ஒரு வேலை. அதுபோல் யூடிஆர்லையோ மேல்முறையீட்டு அப்பீல்கள், மேல்முறையீட்டு மனுக்கள் முதலில் எண்ணிடப்பட வேண்டும். முதல்ல நான் வச்சு மனு கொடுத்துட்டேன்னு வந்துடக்கூடாது. எண்ணிடப்பட்டதுக்கு பிறகு நீங்கள் அங்கு இதற்கு முன்னாடி விசாரணையில் எத்தனை இருக்கிறது என்று கேட்டு வரணும். விசாரணையில் இதுக்கு முன்னாடி எவ்வளோ மனுக்கள் இருக்குதுன்னு கேட்டு வரணும். முடிந்தவரை தெளிவாகவும் விரைவாகவும் புரிந்து கொள்ளுமாறு ஆவணங்களோடு நீங்கள் மனுக்களை கொடுத்துட்டீங்கன்னா, வழக்கின் மூலம் காஸ் ஆஃப் ஆக்ஷன் அவங்க படிச்சுட்டாங்கன்னா, அவர்களும் மனுக்கள் 100 மனுக்கள் இருந்தால் 3 வழக்கில் முடிக்க தான் பார்க்குறாங்க. இது எளிமையாக முடிஞ்சிடும், 10 நிமிஷத்தில் புரிஞ்சிடும் அப்படின்னா எளிமையாக உங்களுக்கு சம்மன் போட்டு கூப்பிட்டு, ஆப்போசிட் பார்ட்டியை சம்மன் போட்டு கூப்பிட்டு விசாரித்து முடிவெடுத்து விடுவார்கள். எளிமையாக முடியாதது, புரியாதது, குழப்பமானது மட்டும்தான் நிலுவையில் இருக்கும். அப்போது வழக்கை முடிப்பதிலேயே கிட்டத்தட்ட 50% மனு எழுதுகின்ற உங்களுக்கு தான் இருக்கிறது என்பதை நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன். அப்போது ஒரு நேர்வு நான் ஒன்று சொல்கிறேன். அச்சடிக்கப்பட்ட ஆப்பதிவேட்டில் முன் பக்கத்தில் எராட்டா அப்படின்னு ஒன்று இருக்கும். ஒரு பக்கம் எராட்டா, ERRATA, எராட்டா, பிழை திருத்தல் பட்டியல்னு பேர். இப்போது நம்மக்கிட்ட இருக்கிற அச்சடிக்கப்பட்ட ஆப்பதிவேடு டிஜிட்டலால் உருவாக்கப்பட்டதல்ல, டிஜிட்டல் ப்ரெஸ்ஸால் உருவாக்கப்பட்டதல்ல, டிஜிட்டல் டைப்பிங்கால் உருவாக்கப்பட்டதல்ல. அவையெல்லாம் அந்த காலத்து கம்பி எழுத்துக்களால் லித்தோ ப்ரெஸ்ஸில் டைப்ஸ் பிரிண்ட் அடிக்கப்பட்டது. 1985 இருக்கிற ஆப்பதிவேடு நீங்கள் பார்த்தாலே தெரியும், அது எல்லாமே லித்தோ ப்ரெஸ். அந்த காலத்தில் இப்போது உங்கள் பேர் கல்யாணகுமார் அப்படின்னா காயில் யானை கூமாயிர் 2000க்கு அப்புறம் வந்த பசங்களுக்கு தெரியாது. அது பார்த்தீங்கன்னா டை எழுத்து, பெரிய காவம் இருக்கும், சின்ன காவம் இருக்கும், குட்டி காவம் இருக்கும், குட்டி காவம் இருக்கும், பெரிய காவம். அந்த எழுத்தை அடுக்குவாங்க, அந்த எழுத்தை அடுக்குவாங்க, அடுக்கி அதுக்கப்புறம் அதை அச்சில் கொண்டு வருவாங்க. அப்போது மொத்தமாக இது டையால் எழுத்து அடுக்கி கம்பி எழுத்தெல்லாம் அடுக்கியிருக்கிறாங்க. அப்போது அடுக்குவதில் பிழை வரும். அடுக்குவதில் ராமசாமி 12வது காலத்தில் வரணும், வரியில குப்புசாமி தூக்கி போட்டு ராமசாமியை 15ஆம் காலத்தில் மாற்றிடுவான். மனிதனால் செய்யப்படுகின்ற பிழை நிறைய புறம்போக்குன்னு தப்பாக பதிவாக இருக்கும்.
ரயத்துவாரி அப்படின்றதுக்கு புறான்னு மாற்றிட்டு இருப்பாங்க, ரான் போடுறதுக்கு பதிலாக. அந்த எழுத்து அடுக்குதலில் நடக்கிற குழப்பங்கள். அப்புறம் அந்த இதை மறுபடியும் கரெக்ஷன்லாம் பார்த்து ப்ரூஃபெல்லாம் பார்த்து தான் செய்கிறாங்க. அப்படி இருந்தும் சில நேர்வுகளில் செய்ய முடியாது, தவறுகள் நடந்துடும். அப்போ நடந்த பிறகு என்ன பண்ணுவாங்கன்னா, ஃப்ரண்ட்டில் இதில் நிறைய பிழை இருக்குது, அந்த பிழை 12வது பக்கத்தில் ராஜா என்பதை ராமு என்று படித்துக்கொள்க, சர்வே நம்பர் 50 என்பதை 51 என்று மாற்றிக்கொள்க, புற என்பதை ரயத்வாரி என்று படித்துக்கொள்க, இத்தனாவது பக்கத்தில் அப்படின்ட்டு ஒரு 10 எரர் இருந்துச்சுன்னா அந்த மொத்த புக்கிலையும் அந்த 10 எரரையும் பிரிண்ட் பண்ணி அந்த புக்கோட முன்பக்கத்தில் வச்சுருவாங்க. பிழை திருத்தல் பட்டியல்னு பேர், அதுக்கு பேர். அப்போது இப்போ விவோ கிட்ட போகிறீங்க, சார் என் பேர் ராமுன்னு மாற்றணும் சார், இந்த மாதிரி ராஜான்னு இருக்குது சார் அப்படின்னா அவர் முன்பக்கம் பார்ப்பார், ராஜா என்பதை ராமு என்று படித்து கொள்க அப்படின்னு அங்கே இருக்கும். ஆனால் அவர் சொல்ல மாட்டார், ஆமாம் தப்பாக தான் இருக்குது, முன்பக்கத்தை காட்ட மாட்டார். உங்களுடைய சர்வே நம்பர் இருக்கிற நெடுவரிசை பட்டியலில் இருக்கிற பேரை மட்டும் பார்த்துட்டு, ஆமாம் சரி நான் சரி பண்ணி கொடுத்துட்றேன், நான் பார்த்து கொடுத்துட்றேன் அப்படின்ட்டு, கண்ணா 2 லட்டு தின்ன ஆசையா அப்படின்ட்டு அவர் லட்டு சாப்பிட்றதுக்கு வேலையை பார்ப்பார். அப்போ நீங்கள் புரிஞ்சுக்கணும், நீங்கள் மொத்த புக்கை உங்களுக்கு காட்டுனா கூட அந்த பக்கத்தை மட்டும் தான் திருப்பி இந்த பார் உன் நம்பரில் இப்படி இருக்குன்னுவார், புக்கை காட்டவே மாட்டார். அந்த நிலவுடைமை திட்ட பதிவேடு தான் அவருடைய சொத்து, அதில் இருக்கிற இன்ஃபர்மேஷன் தான் அவருடைய செலவு. இப்போதைக்கு கொஞ்சம் ஆன்லைன் ஆகிட்டனால குறித்து கொடுக்குறதுல யாரும் போகிறதில்ல, சும்மா குறித்து இப்போ பிரச்சனைன்னு வரவங்களாம் போகிறாங்க. அப்போது முன்பக்கத்தை பார்க்கணும், புக்கோட முன்பக்கத்தில். என்கிட்ட ஏதாவது நில சிக்கல்னு வரும்பொழுது நான் ஆர்டிஐயில் எழுதி கொடுக்கும்போது அச்சடிக்க வாப்பதிவேட்டின் முன்பக்கம் உள்ள கிராம வரலாற்று குறிப்பினை தருக அப்படின்னு கேட்டு அந்த 4 பக்கத்தை கேட்கும் போது அதில் அந்த எராட்டா எனக்கு வந்துடும். அந்த எராட்டான்னு சொல்கிறோம்ல, பிழை திருத்தல் இருந்தால் அது வந்துடும், பார்த்தா பிரச்சனையை தெரிஞ்சுக்கலாம். ஆக முதல்ல அது வந்து அச்சுப்பிழையான்னு பாருங்கள், என்னது அச்சுப்பிழையா அப்படி என்பது நாம் கண்டிப்பாக பார்க்க வேண்டும். அச்சுப்பிழையால் பார்ப்பதற்கு இந்த இதை பார்க்கணும். எதை பார்க்கணும்? பிழை திருத்தல் பட்டியலை பார்க்கணும். அதுக்கப்புறம் வந்து இந்த ஆப்பதிவேட்டை வட்டாட்சியர் அலுவலகத்தில் ஒரு காப்பி இருக்கும், அவங்க தான் தரமாட்டாங்க, விவோ தரமாட்டார், இழுத்துக்கிட்டு இருப்பார், பிரச்சனையாக இருக்கும். அப்படின்ற பட்சத்தில் சார்பதிவாளர் அலுவலகத்தில் அது யாரும் கேட்காத புத்தகமாக இருக்கும். சார்பதிவாளர் அலுவலகத்தில் உங்கள் கிராமத்தோட அச்சடிக்கப்பட்ட ஆப்பதிவேடு ஒரு பிரதி இருக்கிறது. அதனால் ஆர்டிஐயில் அங்கே போட்டு அங்கே கேட்டு இந்த முன்பக்கம் இருக்கிற வரலாறு இதெல்லாம் நீங்கள் பார்த்து எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு மிக சிறப்பாக உதவி செய்யும். சில நேரங்களில் வழக்கு அதிலேயே முடிஞ்சிடும், நீங்களே நிரூபிச்சுக்குவீங்க ரைட் சார் அப்படின்ட்டு. ஏன்னா யூடிஆரில் இந்த பக்கம் எராட்டா இருந்தாலும் இது ஆன்லைனில் அப்டேட் ஆகும்போது எராட்டா கருதி சரியாக ஆன்லைனில் அப்டேட் ஆகிறதில்ல. யூடிஆரில் என்ன பிழை இருக்கோ அதுதான் ஆன்லைன்லேயும் அப்டேட் ஆகுது. அப்படியே அப்டேட் ஆகிறதுனால அந்த பிழை திருத்தல் பத்திரத்தை ஒரு கீ பாயிண்டாக பார்த்துக்கோங்க. பிழை திருத்தல் பட்டியலை மன்னிக்கவும், எராட்டாவை எப்போவுமே எராட்டாவை ஒரு கவனமாக செக் பண்ணுங்கள். யூடிஆரில் மிஸ்டேக் வந்தால் எராட்டாவில் ஏதாவது இருக்குதான்னு பாருங்கள். அதன் பிறகு பூமியில் பூஸ்துதி பாதை, பொதுக்கிணறு, பூஸ்துதி வாய்க்கால் இப்படியெல்லாம் வந்து ஆப்பதிவேட்டில் உங்கள் பேர்கிட்ட எழுதியிருப்பாங்க. அப்படி எழுதியிருந்தாங்கன்னா அது 4 மீட்டர் அகலத்திற்கு மேலே இருந்தால் அதை உட்பிரிவு செய்து இருக்கிறாங்களான்னு பாருங்கள். 4 மீட்டர் அகலத்தில் இருந்தால் அதை உட்பிரிவு பண்ணிடணும், பாதைகளை உட்பிரிவு பண்ணி தனி நம்பர் கொடுத்துடணும். இது போல் கொடுத்துருக்குறாங்களா அப்படின்னு நீங்கள் பாருங்கள். இது போல் ஒவ்வொரு பட்டியலில் இருக்கிற ஒவ்வொரு பிரச்சனை, ரயத்துவாரி புறம்போக்கு அதில் பிரச்சனை இருக்குது, புறம்போக்குன்னு வகைப்படுத்தி போட்டிருப்பாங்க. அப்போ அது நம்ம முழுமையாக செக் பண்ணிக்கணும். அப்போ அது முந்தைய கணக்கில் என்ன இருக்குதுன்னு பார்க்கணும். முந்தைய கணக்கில் அது வந்து ரயத்துவாரி தானா, ஆமாம் ரயத்துவாரி தான் அப்படின்னா அதெல்லாம் பிழைன்னு சொல்லணும். அப்போ மனு கொடுக்கும்போதே குப்புசாமி பெயரிலிருந்து ராமசாமி பெயருக்கு மாற்றி கொடுங்கன்னு மனு கொடுக்கக்கூடாது. குப்புசாமி என்று அச்சு பிழையை திருத்தி கொடுங்கன்னு சொல்லணும். அந்த அச்சு பிழைன்ற வார்த்தை போட்டால் அது சின்ன வழக்கு, பெயரை மாற்றி கொடுங்க அப்படின்னா அது பெரிய வழக்கு. அந்த வார்த்தையை அச்சு பிழைன்னு சொன்னால் அது எரர், ஆள் மாற்றினா அது உரிமை வழக்கு. உன் இடமா என் இடமா
அப்படின்னு உரிமை வழக்கு. அப்போ அந்த மனுவை எழுதும் பொழுது அதில் வந்து அது வெயிட் இல்லாத மாதிரி புரிஞ்சு கொள்வது, சட்ட சிக்கல் இல்லாத மாதிரி நீங்கள் பார்த்துக்கணும். இப்போது அந்த யூடிஆரில் ஒருத்தர் பேர் இருக்குது ராமசாமின்னு. அந்த யூடிஆரில் யார் பேர் இருக்கோ அதுக்கு பேர் வந்து ஆஜர் பட்டாதாரர்னு பேர். ஆஜர் பட்டாதாரர்னு பேர். இப்போ யூடிஆரில் ஆஜர் பட்டாதாரர் பெயர் இருக்கிறது. இப்போ 1985 பத்திரத்தை எடுத்துக்கிட்டு யூடிஆரில் இருக்கிற பேரை, யூடிஆரில் இருக்கிறவர் தான் அந்த பூமியை அனுபவிச்சுட்டு இருக்கிறார். யூடிஆரில் இருக்கிறவர் தான் அந்த பூமியை 10 ஆண்டு 30 ஆண்டு அனுபவிச்சுட்டு இருக்கார். இப்போ நீங்கள் போய் எனக்கு அதுக்கு முன்னாடி பத்திரம் இருக்குது, முன்னாடி எனக்கு பத்திரம் இருக்குது, இந்த யூடிஆரை ரத்து பண்ணி கொடுங்க அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா அதை அவங்க ரத்து பண்ண முடியாது. ஏனென்றால் யூடிஆரில் ஆரம்பித்து 10-12 வருஷமாக இவங்க அனுபவிச்சுட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் நீங்கள் பழைய பத்திரத்தை இப்போ தான் எடுத்துகிட்டு வரீங்க. இது வந்து உரிமையை நிலைநாட்டுறது. இது போன்ற உரிமையை நிலைநாட்டுற இடம் டிஆர்ஓ கோர்ட் அல்ல. அவர்கள் பதிவேட்டுகளில் பதிவுறுக்களில் அச்சுப்பிழைகளை எழுத்துப்பிழைகளை எல்லாம் சரி பண்ணி கொடுப்பாங்களே தவிர உரிமையாளர் மாற்றங்களே அவங்க செஞ்சு தர மாட்டாங்க. அப்போ அதை வந்து நீங்கள் கோர்ட்டுக்கு போகணும், அவங்க பரிந்துரைத்துருவாங்க. அப்போ அதனுடைய தன்மையை நீங்கள் பார்த்துக்கணும். இது முன்னாடியே பத்திரம் இருந்தா அதுக்கப்புறம் அனுபவம் உங்ககிட்ட இருக்கு. இன்ன வரைக்கும் நீங்கள் தான் விவசாயம் பண்ணிட்டு இருக்கீங்க. ஆனாலும் வேற ஒருத்தன் பேரில் பட்டா இருக்கு யூடிஆரில். காலங்காலமாக சார் ராமசாமி நான் தான், ஆனால் கணக்கில் குப்புசாமின்னு இருக்குது சார் 85லேருந்து, யாருன்னே தெரியல சார், இந்த ஊரில் அவன் பேரை போட்டு போயிட்டாங்க அப்படின்னு இருக்கிறாங்க. அது போன்ற நேர்வுகளில் அனுபவம் ரொம்ப ஆண்டுகளாக உங்ககிட்ட இருக்குதுனாலும் அந்த நபர் ஊரில் இல்லாதனாலும் நீங்கள் விஓஆர்ஐ ரிப்போர்ட்டின் அடிப்படையில் உங்களுக்கு ஆதரவாக அவர்கள் அதனை மாற்றி கொடுப்பார்கள். அதை நீங்கள் மாற்றிக்கலாம். அப்போ உரிமைன்னு வரும்பொழுது மட்டும்தான் நீதிமன்றம் போகணும் அப்படின்ற பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் யூடிஆரில் கூட்டுப்பட்டால இருக்கும்.